The Seven Church Ages. This message was delivered by Brother William Marion Branham on Wednesday night, May 12, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. 7 சபை காலங்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரான்ஹம் அவர்களால் மே மாதம் 12ஆம் தேதி 1954 வருடம் புதன்கிழமை இரவு அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரான்ஹம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. I will give to him of the bread of life, and he'll never hunger no more, and neither will he thirst anymore. ஜீவ அப்பத்தை அவனுக்கு கொடுப்பேன். அவன் இனி ஒருபோதும் பசியாய் இருப்பதில்லை. இனி அவன் தாகமடைய மாட்டான். பார்த்தீர்களா? And the tree which is in the midst of the paradise of God, and he'll eat from. The tree, which the tree was Christ Jesus. And Christ Jesus being dead and come back in the form of the Holy Spirit. So he's here, and the manna that's eaten in the church. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிப்பான். பார்த்தீர்களா? அந்த விருட்சத்திலிருந்து புசிப்பான். அந்த விருட்சம் கிறிஸ்து இயேசுவா இருந்தது. பார்த்தீர்களா? கிறிஸ்து இயேசு மரித்து பரிசுத்தாவியின் ரூபத்தில் திரும்பி வந்தார். எனவே அவர் இங்கே இருக்கிறார். சபையில் புசிக்கப்பட்ட மன்னா. Notice, behold, the 6th verse. கவனியுங்கள், இதோ அது 6வது வசனம். And he has made us priests and kings unto God. அவர் நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. Spiritual priesthood, royal nation, spiritual offering. What is it now? Spiritual sacrifices. That is, quote the scripture, that is the fruit of our lips giving praise to his name. ஆவிக்குரிய ஆசாரியத்துவம், ராஜரீக சந்ததி, ஆவிக்குரிய பலி. இப்பொழுது அது என்ன? ஆவிக்குரிய பலிகள் என்று வேதவாக்கியத்தை மேற்கோள் காட்டி, அதாவது அவருடைய நாமத்திற்கு துதி செலுத்துகிற நம்முடைய உதடுகளின் கனிகள். What kind of a what? A spiritual sacrifice. இப்பொழுது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? ஒரு ஆவிக்குரிய பலி. Now I might as well get started right here. Notice a good place to start from. இப்பொழுது நாம் இங்கே சரியாக துவங்கலாம். கவனியுங்கள், ஒரு நல்ல இடத்திலிருந்து துவங்கலாம். When a little confusion comes in the church, you don't run over to one side and shout now. Yeah, you sure ain't a priest. See? You pray through. சபையில் ஒரு சிறு குழப்பம் உண்டாகும் போது நீங்கள் ஒரு பக்கமாக ஓடி இப்பொழுது குமர வேண்டாம். நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆசாரியர் அல்ல. பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். Spiritual sacrifice. The fruits of our lips giving praise to his name. See what I mean? நம்முடைய உதடுகளின் கனிகள் அவருடைய நாமத்திற்கு துதி செலுத்துகிற ஆவிக்குரிய பலி. நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? Well, you say, I just don't feel like going to church, but you're a priest. It's your duty. You've got to be there. சரி, நீங்களோ எனக்கு சபைக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றவில்லை என்று கூறலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆசாரியன். அது உங்களுடைய கடமையாகும். நீங்கள் அங்கு இருக்க வேண்டும். Well, I just don't feel like taking a part in the service. You're a priest. Making a sacrifice. A spiritual sacrifice. நல்லது. ஆராதனையில் பங்கு கொள்ள எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் ஒரு ஆசாரியனாய் இருக்கிறீர்கள். ஒரு பலியை, ஒரு ஆவிக்குரிய பலியை செலுத்துகிறீர்கள். Not giving somebody some hand-me-downs, as they call it today. That's all good. I have nothing against it. Not going to get somebody to come to church. That's all good. I have nothing against it. இன்றைக்கு அவர்கள் அழைக்கிறபடி யாருக்கும் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களை கொடுத்து உதவுவது மட்டுமல்லாமல் அவை யாவும் நல்லதுதான். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. சபைக்கு வரும்படி யாரோ ஒருவரை அழைக்கப் போவதில்லை. அதெல்லாம் நல்லதுதான். நான் அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. But it's you making the spiritual sacrifice, the fruits of your lips giving praise to his name. ஆனால் அது நீங்கள் உங்களுடைய உதடுகளின் கனிகளாகிய அவருடைய நாமத்தை துதிக்கும் நீங்கள் ஆவிக்குரிய பலியை செலுத்துகிறீர்கள். When you see the time coming and everybody blaspheming and saying these things and doing things wrong, what do? Walk away. You're supposed to stand there with a spiritual sacrifice. ஒவ்வொருவரும் தூஷித்து
இந்த காரியங்களை கூறி தவறான காரியங்களை செய்யும் ஒரு நேரம் வருவதை நீங்கள் காணும்போது நீங்கள் சென்று விடுகிறீர்களா? நீங்கள் அங்கே ஒரு ஆவிக்குரிய பலியுடன் நின்று Then the blood of Jesus Christ cleanses from all sin, makes me a new creature in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை ஒரு புது சிருஷ்டியாக ஆக்குகிறது என்று கூற வேண்டும். You're crazy, fellow. நீ பைத்தியமான நபரே. According to what you say, it's all right. But to me, it's the power of God unto salvation. Amen. I believe it. நீங்கள் கூறுகிறபடியே அது சரிதான். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அது ரட்சிப்புக்கு எதுவான தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். பார்த்தீர்களா? Now say you believe in divine healing. இப்பொழுது அவர்கள் நீங்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கின்றனர். I don't believe they're after a pastor. ஓ எனக்கு தெரியாது. நீங்கள் எங்களுடைய போதகரை கேட்டு பார்ப்பது நல்லது என்று கூறுகிறீர்கள். What do you think about it? You're the priest now. You're the guy that say, yes, sir, I believe it, because God's word says it so. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது ஆசாரியன். நீங்கள் தான் அந்த நபர். ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவண்ணமாய் கூறுகிறது என்று சொல்லுங்கள். You believe in the baptism of the Holy Spirit? நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறீர்களா? Yes, sir. ஆமையா. How do you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? I received it. A spiritual blessing, the Holy Spirit that fell on the apostles, the same Holy Spirit falls now. நான் அதை பெற்றுக் கொண்டேன். You say just for the apostles, we'll settle that in a little while. See what it was. நீங்களோ அது அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே என்று கூறலாம். அது இருந்ததா இல்லையா என்று நாம் அதை இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்து தீர்த்து வைப்போம். All right, a spiritual priesthood, offering spiritual sacrifices. சரி, ஒரு ஆவிக்குரிய ஆசாரியத்துவம், ஆவிக்குரிய பலிகளை செலுத்துதல். Now the 8th verse of the 7th. இப்பொழுது 8ஆம் வசனம் அல்லது 7ஆம் வசனம். Behold, he cometh with clouds. இதோ மேகங்களுடனே வருகிறார். Now, let me stop here just a moment. Cloud doesn't mean that he's coming on a big thunderhead. His mama, bless her heart, she's sitting here somewhere. இப்பொழுது நான் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தட்டும். தாயார் கூறியது போல மேகங்கள் என்பது ஒரு பெரிய இடிமுழக்கத்தின் மேல் அவர் வருகிறார் என்று அர்த்தம் அல்ல. அவளுடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. அவள் இங்கே எங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். That little boy used to sit and tell me, said, he's coming on a great big cloud, going to raise someday, and God's going to come. நான் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது அவள் உட்கார்ந்து என்னிடம், அவர் வருகிறார், என்றோ ஒரு நாள் மகத்தான பெரிய மேகம் எழும்பப் போகிறது, தேவன் வரப்போகிறார் என்றாள். Now, the cloud that is coming in, if we just had the time to get all this back and get the real background of the whole thing, now, the cloud is coming in is not a cloud like a thunderhead, but it's a cloud of glory. He's coming in, see? மேலும் இப்பொழுது அவர் வருகிற மேகம் இவை எல்லாவற்றையும் திரும்ப பெற்று முழு காரியத்தின் உண்மையான பின்னணியையும் அறிந்து கொள்ள நமக்கு நேரம் இருக்குமானால் நலவாயிருக்கும். இப்பொழுது அவர் வருகிற மேகம் இடிமுழக்கம் போன்ற மேகம் அல்ல, ஆனால் அது மகிமையின் மேகமாக இருக்கிறது. அவர் உள்ளே வருகிறார். புரிகிறதா? பார்த்தீர்களா? Now when Jesus was overshadowed by God on Mount Transfiguration, clouds overshadowed him and his raiment. See? இப்பொழுது இயேசு மறுரூப மலையில் தேவனால் நிழலிடப்பட்ட போது மேகங்கள் அவரையும் அவருடைய வஸ்திரத்தையும் நிழலிட்டன. பார்த்தீர்களா? And when Elijah was come down, a cloud come down and received him up. Not a pillar of fire, not a thunderhead, but a cloud of glory. எலியா இறங்கி வந்தபோது ஒரு மேகம் இறங்கி வந்து அவனை ஏற்றுக்கொண்டது.
ஒரு அக்கினி ஸ்தம்பம் அல்ல, இல்லை, நான் கூறுவது ஒரு இடி முழக்கம் அல்ல, ஆனால் மகிமையின் மேகம். His great glorious presence shall strike the earth. He cometh and clouds. Oh, I love that. அவருடைய மகத்தான மகிமையான பிரசன்னம் பூமியை தாக்கும். அவர் மேகங்கள் மேல் வருகிறார். ஓ, நான் அதை விரும்புகிறேன். Clouds. There'll be wave after wave of His glory will come across the earth, and the resurrection of the saints shall come. When that blessed Holy Spirit that lived in their hearts and they died with their hearts laying there. மேகங்கள் அலையலையாய் அவருடைய மகிமை பூமி முழுவதும் வந்து பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் வரும். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களில் ஜீவித்த போது, அவர்கள் மரித்து அவர்களுடைய பிணம் அங்கே கிடத்தப்பட்ட போது, and things like that, they're placed out here in the graveyard, a great wave of that same spirit, wave after wave. அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் கரைபடிந்திருப்பதையும் அதை போன்ற காரியங்களையும் அவர்கள் இங்கே ஒரு கல்லறை தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அதே ஆவியில் ஒரு மகத்தான அலை என்ற ஒரு அலையாய், He that was last will be first, and he that was first will be last. How can it be that way? That's the order of the resurrection. I won't know nobody in the generation before me or the generation after me. பிந்தினவனாய் இருந்தவன் முந்தினவனாவான், முந்தினவன் பிந்தினவனாவான். அது எப்படி அந்த விதமாக இருக்க முடியும்? அதுவே உயிர்த்தெழுதலின் ஒழுங்குமுறையாய் உள்ளது. எனக்கு முந்தின தலைமுறையிலாவது எனக்கு அடுத்த தலைமுறையிலாவது நான் யாரையும் அறிய மாட்டேன். I know those in the generation of this, and every generation will come successfully right as it went down. They which were last will be first. Sure, it has to be. See, I know my people, the next one, my dad know his people, his grandfather, his people, on down like that. இந்த தலைமுறையில் உள்ளவர்களை நான் அறிவேன். ஒவ்வொரு சந்ததியும் வெற்றிகரமாக அது சென்ற விதமாகவே வரும். பிந்தினவர்கள் முந்தினவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அது இருக்க வேண்டும். பார்த்தீர்களா? நான் என்னுடைய ஜனங்களை அறிந்து கொள்வேன். அடுத்த நபர், என்னுடைய தந்தை தன்னுடைய ஜனங்களை அறிந்து கொள்வார். அவருடைய பாட்டனார், அவருடைய ஜனங்கள் அந்த விதமாக தெரிந்து கொள்வார்கள். Wave after wave after wave, and the saints are rising from everywhere. Won't that be wonderful? Amen. That makes the old people feel young again. Yes. Now notice closely. All right. அலையலையாக 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 எல்லா இடங்களில் இருந்தும் பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். அது அற்புதமாய் இருக்கும் அல்லவா? ஆமேன். அது வயோதிக ஜனங்களை மீண்டும் இளமையாக உணரச் செய்கிறது. ஆம், இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். சரி, Comes in the clouds, and every eye shall see him. No matter how far back they died, they'll still see him. And they also which pierced him. மேகங்கள் மேல் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்பு மரித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் இன்னமும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் கூட. And all the kindreds of the earth shall wail because of them, even so, amen. பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். John just had to holler, amen. It's so be it. Let it be that way. யோவான் ஆமேன் என்று சத்தமிட வேண்டியதாக இருந்தது. அதாவது அப்படியே ஆகட்டும், அது அவ்விதமாகவே இருக்கட்டும். I am Alpha and Omega. நான் அல்பாவும் ஒமேகாவும். Now, Alpha is the A in the Greek alphabet. Omega is the Z in the Greek alphabet. In other words, if it was translated today, I am A to Z. Who else is it? இப்பொழுது அல்பா என்பது கிரேக்க எழுத்துக்களில் ஏ என்ற எழுத்தாகும். ஒமேகா என்பது கிரேக்க எழுத்துக்களில் ஜட் என்ற எழுத்தாகும். இப்பொழுது வேறு வார்த்தைகளில் கூறினால், அது இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் நான் ஏ முதல் ஜட் வரை என்பதாகும். இப்பொழுது அங்கே வேறு யார் இருக்கிறார்? I am the first, I am the last. I am from A to Z. நானே முந்தினவர், நானே பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் ஏ முதல் ஜட் வரை உள்ளேன். Wish we had time to get in on the deity of Christ right now, which would be very appropriate at this time. The deity. இப்பொழுதே கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையின் பேரில் பேச நமக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். அது இந்த நேரத்தில் மிகவும் பொருத்தமாக இருக்கும். தெய்வீக தன்மை. So days when so many people are trying to make him just a teacher, just a philosopher,
or merely a prophet. He was God. He was either God or the biggest deceiver the world's ever had. ஆகையால் அநேக ஜனங்கள் அவரை ஒரு போதகராக, ஒரு தத்துவ ஞானியாக அல்லது வெறுமனே ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்க முயற்சிக்கும் போது அவர் தேவனாயிருந்தார். அவர் ஒன்று தேவனாய் அல்லது உலகம் எப்போதும் பெற்றிருந்த மிகப்பெரிய வஞ்சகனாய் இருக்க வேண்டும். If he was a prophet, his blood was a man. If he was a teacher, an educator, his blood was a man. அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவருடைய ரத்தம் ஒரு மனிதனாய் இருந்தது. அவர் ஒரு ஆசிரியராக, ஒரு கல்வியறிவாளராக இருந்திருந்தால் அவருடைய ரத்தம் ஒரு மனிதனாய் இருந்தது. He was God and his blood was divine. Almighty God overshadowed the Virgin Mary and created a blood cell in her womb that brought forth the Son Christ Jesus. அவர் தேவனாய் இருந்தார். அவருடைய ரத்தம் தெய்வீகமாய் இருந்தது. சர்வ வல்லமையுள்ள தேவன் கன்னிமரியாளின் மேல் நிழலிட்டு குமாரன் கிறிஸ்து இயேசுவை பிறப்பித்த ரத்த அணுவை அவருடைய கர்ப்பத்தில் சிருஷ்டித்தார். And God condescended and lived in that body. God Emmanuel made flesh among us. Take away the sins. தேவன் இறங்கி அந்த சரீரத்தில் ஜீவித்தார். தேவன் இம்மானுவேல் பாவங்களை எடுத்து போட நமக்கு மத்தியில் மாம்சமானார். Well, God made his first man, he made him in his own image, which was a spirit man. Genesis 1:26. All right. Then there was no man to till the soil. After done made man, male and female. தேவன் தம்முடைய முதல் மனிதனை சிருஷ்டித்த போது அவர் ஆதியாகமம் 1:26 ஒரு ஆவி மனிதனாயிருந்த தம்முடைய சொந்த சாயலில் அவனை உண்டாக்கினார். சரி, அவர் ஆணும் பெண்ணுமாக மனிதனை உண்டாக்கின பிறகு நிலத்தை பண்படுத்த மனிதனே இல்லாதிருந்தது. We get into that at 7 stars, but he made both male and female back there in the beginning. That's in his own image, and God's the Spirit. நாம் சற்று நேரம் கழித்து 7 நட்சத்திரங்கள் என்பதன் பேரில் அதை பார்ப்போம். ஆனால் அவர் ஆதியிலே அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அது உண்மை. அவருடைய சொந்த சாயலில் தேவன் ஒரு ஆவியாயிருக்கிறார். And then Genesis 2, there was no man to till the soil, so God put him in the flesh, made man not in his image, but out of the dust of the earth. That's right. Give him a hand like a monkey and a foot like a bear, whatever, I don't know. அதன் பின்னர் ஆதியாகமம் 2 நிலத்தை பண்படுத்த ஒரு மனிதனும் இல்லாதிருந்தபடியால் தேவன் அவனை மாம்சத்தில் வைத்தார். தம்முடைய சாயலில் அல்ல, பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். அது உண்மை. அவனுக்கு ஒரு குரங்கை போன்ற ஒரு கரத்தையும் ஒரு கரடியை போன்ற ஒரு பாதத்தையும் அல்லது வேறு ஏதோ ஒன்றையும் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பூமிக்குரிய வீட்டில் தொடர்பு கொள்ள அவர் அவனுக்கு ஐம்புலன்களை கொடுத்தார். பின்னர் அந்த மனிதன் பாவம் செய்தான். தேவன் இறங்கி வந்து மனிதனின் பாவத்தை போக்க மனிதனாக்கப்பட்டார். ஆமேன். மீட்பதற்காக. நான் அல்பாவும் ஒமேகாவும். I look at him over here in Revelations, the 4th chapter, when John turned to see this voice again, what was speaking to him, he was sitting upon a throne, and a rainbow was over his head. நான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவரை நோக்கி பார்த்தேன். யோவான் இந்த சத்தத்தை மறுபடியும் காண திரும்பிய போது அவனிடம் பேசிக் கொண்டிருந்தது என்னவெனில், அவர் ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அவருடைய சிரசின் மேல் ஒரு வானவில் இருந்தது. And the rainbow has got 7 perfect colors. And these 7 perfect colors represented the 7 church ages. That's right again. And what was it? Here it is. வானவில்லுக்கு 7 பரிபூரண நிறங்கள் உள்ளன. இந்த 7 பரிபூரண நிறங்களும் 7 சபை காலங்களை குறிக்கின்றன. அது மீண்டும் உண்மை. அது என்னவா இருந்தது? இதோ அது உள்ளது. Brother, this is fresh. Look. 7 perfect colors, 7 and a rainbow represents the covenant. சகோதரனே, இது புதியதாய் உள்ளது. பாருங்கள், 7 பரிபூரண நிறங்கள். 7 ஒரு வானவில் ஒரு உடன்படிக்கையை சுட்டிக்காட்டுகின்றன. God gave Noah the rainbow first as a covenant. And those elements are still in the earth as God promised before him. When it rains, he sees the bow. He said, I'll never destroy it with water no more. தேவன் நோவாவிற்கு முதலில் வானவில்லை கொடுத்தார். தேவன் இதற்கு முன்பு வாக்குத்தத்தம் செய்தபடி மழை பெய்யும் போது அவர் வில்லை காண்கிறார். அவர், நான் அதை இனி ஒருபோதும் தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் என்றார். And then he looked upon Jesus as 7 rainbow colors above him. He was in this which was God's covenant. And he was standing amidst 7 golden candlesticks, and he was looked upon as jasper and sardis stone. அப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி பார்த்தான்.
அவருக்கு மேலே 7 வானவில் நிறங்கள் இருந்தன. அவர் இதில் இருந்தார். அது தேவனுடைய உடன்படிக்கையாய் இருந்தது. அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் நின்று கொண்டிருந்தார். அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். Jasper was Reuben and sardis stone was Benjamin. That was the first and the last of the patriarchs. Alpha and Omega, the beginning and the ending, and the 7 rainbow colors, 7 church ages. வஜ்ரக்கல் ரூபன், பதுமராகம் பென்யமீன். அதுவே முந்தினவரும் பிந்தின பிதாக்களுமாயிருந்தது. அதாவது அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் மற்றும் 7 வானவில் நிறங்கள், 7 சபை காலங்கள். The covenant with him in the 7 golden candlesticks with the 7 stars. Oh, what a picture if we get to it after a while, maybe the Lord willing. All right. 7 பொன் குத்து விளக்குகளில் 7 நட்சத்திரங்களோடு அவரோடு உடன்படிக்கை. ஓ, கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சிறிது நேரம் கழித்து அதை காண்போமேயானால் என்ன ஒரு காட்சி! சரி. Alpha and Omega, the beginning and the ending. Saith the Lord, which is, which was, and which is to come, the Almighty. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். Who is he? What's this a revelation of? Jesus Christ. And here he's not a prophet. Here he is the Almighty God manifested, the Alpha, Omega. ஓ ஓ அவர் யார்? இது எதை குறித்த வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்து. இங்கே அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. இங்கே அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அல்பா ஒமேகா. I'm from A to Z. I'm he that was, which is, and shall come. I am the Almighty. Pretty clear, isn't it? No chance of controversy there. Lord, which was, which is, and shall come, the Almighty. நான் ஏ முதல் Z வரை உள்ளவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் நானே. நானே சர்வ வல்லமை உள்ளவர் என்றார். இது மிகவும் தெளிவாக உள்ளது இல்லையா? அங்கே சர்ச்சைக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். Now John speaks. Listen. இப்பொழுது யோவான் பேசுகிறான். கவனியுங்கள். I, John, who also am your brother in compassion and tribulation and in the kingdom, the patience of Jesus Christ. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான். Was in the isle called Patmos for the word of God. தேவ வசனத்தின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். Say, could you imagine a man being put in a place like that for the word of God? Yes. தேவனுடைய வார்த்தைக்காக அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு மனிதன் வைக்கப்படுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஆம். For the word of God and the testimony of Jesus Christ. தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமும் He was exiled out there for preaching the word to a religious people. That's what the word says, isn't it? அவன் மத சம்பந்தமான ஜனங்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்ததற்காக நாடு கடத்தப்பட்டான். அதைத்தான் வார்த்தை கூறுகிறது இல்லையா? He was out there for preaching, exile, excommunicated from the church, from society, from all the world. அவன் அங்கே பிரசங்கம் செய்வதற்காக இருந்தான். நாடு கடத்தப்பட்டு சபையிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் உலகத்தின் எல்லாவற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்டான். Amen. But he wasn't excommunicated from the one who loved him and washed him in his own blood. He was with his presence in the isle called Patmos for the word of God. ஆமென். ஆனால் அவனை நேசித்து அவருடைய சொந்த ரத்தத்தில் அவனை கழுவிற அவரிடத்தில் இருந்து அவன் வெளியே தள்ளப்படவில்லை. அவன் அவருடைய சமூகத்தில் பத்மு என்னும் தீவில் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக இருந்தான். I wonder how many preachers today would go. Gets down to even go do a little something, get upset. We get so disturbed about it. And here this man had been boiled in grease for 24 hours and thrown out on the Isle of Patmos, and the Lord is still with him. Amen.
இன்றைக்கு எத்தனை பிரசங்கிமார்கள் செல்வார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சென்று அது நிலைகுலைய நாம் அதை குறித்து மிகவும் குழப்பமடைகிறோம். இங்கே இந்த மனிதன் 24 மணி நேரமாக எண்ணெயில் வேக வைக்கப்பட்டு மேலும் பத்மு தீவில் வீசி எறியப்பட்டான். இன்னமும் கர்த்தர் அவனோடு இருந்தார். இயேசு என்னோடு செல்வாரானால் நான் எங்கும் செல்வேன் என்று அவர்கள் வழக்கமாக பாடும் அந்த பழைய பாடலை நான் விரும்புகிறேன். நாம் அதை பாடுகிறோம், ஆனால் நாம் அதை உண்மையாகவே பொருட்படுத்தி கூறுகிறோமா என்று நான் யோசிக்கிறேன். என்னுடைய நேர்மையான கருத்துப்படி அதை நிரூபிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுவதற்கு நீண்ட காலம் செல்லாது. எனவே நீங்கள் உண்மையாகவே உறுதியாக இருப்பது நல்லது. சரிபார்த்து பட்டியலை எடுத்து எல்லாமே சரியாக உள்ளதா என்று பாருங்கள். Now, just getting started here now. John answers, and he said he was in the Isle of Patmos for the word of God and testimony. இப்பொழுது இங்கே துவங்க வேண்டும். யோவான் பதிலளிக்கையில் அவன் தேவனுடைய வார்த்தைக்காகவும் சாட்சிக்காகவும் பத்மு தீவில் இருந்தான் என்று அவன் கூறினான். I was in the spirit. I like that. நான் ஆவிக்குள்ளானேன். நான் அதை விரும்புகிறேன். I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். Speaking of another day now to my Advent friends, which we're sure to get into it after a while. All right. இப்பொழுது மற்றொரு நாளை குறித்து பேசுகையில் என்னுடைய 7ஆம் நாள் ஆசிரிப்புக்கார நண்பர்களுக்கு நாம் நிச்சயமாக அதை குறித்து சிறிது நேரம் கழித்து பேசுவோம். சரி. In the spirit on the Lord's day. Got in the spirit. And I heard behind me a great voice of a trumpet. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். Let's not leave these symbols now. We're basing up now so we know what we're talking about when we get over here. See what we're going to speak about. Who is it? What is this fellow? What's the revelation of Jesus Christ? Who is he anyhow? How did he come? What does it mean to me? நாம் இப்பொழுது இந்த அடையாளங்களை விட்டுவிடாது இருப்போமாக. நாம் இப்பொழுது அடித்தளமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் நான் இங்கு வரும்போது நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் எதை குறித்து பேசப் போகிறோம் என்று பாருங்கள். அது யார்? இந்த நபர் யார்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்ன? எப்படியாயினும் அவர் யார்? அது எப்படி வந்தது? அது எனக்கு என்ன பொருட்படுத்துகிறது? அது உங்களுக்கு எதையாவது பொருட்படுத்துகிறதா என்று பாருங்கள். அங்கே எனக்கு என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். கவனியுங்கள். நான் ஆவிக்குள்ளானேன். No matter how saintly you are, how godly you are, how much of a minister or lay member, whatever you are, you'll never be able to get anywhere with God till you get in the Spirit. நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு தேவபக்தி உள்ளவர்களாய் இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு ஊழியக்காரராக அல்லது சபை அங்கத்தினராக இருந்தாலும், நீங்கள் என்னவா இருந்தாலும், நீங்கள் ஆவிக்குள்ளாகும் வரையில் நீங்கள் ஒருபோதும் தேவனோடு எங்கும் செல்ல முடியாது. அது உண்மை. I don't mean getting emotion, I mean getting the spirit. See? You get the emotion, do anything. But when you get in the spirit, you see things. That's right. உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆவிக்குள்ளாக வேண்டும் என்று நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். பார்த்தீர்களா? பாருங்கள். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்தையும் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது நீங்கள் காரியங்களை காண்கிறீர்கள். அது உண்மை. I can imagine old Elijah, the old prophet, down there that day when Ahab's son made an alliance with some unbelievers, and Jehoshaphat joined him with. பண்டைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அங்கே அந்த நாளில் எப்போது ஒரு ஆகாபின் குமாரன் அவர்கள் சில அவிசுவாசிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டபோது யோசபாத் அவர்களோடு சேர்ந்து கொண்டான். Desert for 7 days and didn't fetch any compass for just 7 days and have to take care of for 7 days. Didn't consult the Lord, just went on out anyhow. அவர்கள் வனாந்திரத்தில் 7 நாட்கள் சென்றனர். அதே சமயத்தில் எந்த திசை காட்டி கருவியையும் எடுத்து செல்லவில்லை. அவர்கள் 7 நாட்கள் மாத்திரமே பராமரிக்க போதுமானதா இருந்தது.
கர்த்தரிடத்தில் கலந்தாலோசிக்கவில்லை. அப்படியே வெளியே சென்று விட்டனர். Isn't that just like people? Oh, I tell you, that's a better job. I'll just quit this church and go to that one. I better consult the Lord about that. Find out what it is. அது ஜனங்களை போன்றதல்லவா? ஓ, நான் உங்களுக்கு சொல்லுவேன், அது ஒரு மேலான வேலை. நான் இந்த சபையை விட்டு வெளியேறி அந்த ஒன்றுக்கு செல்லப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் அதை குறித்து கர்த்தரிடத்தில் கலந்தாலோசித்து அது என்னவென்று கண்டறிவது நல்லது. Went out there and found out they got in trouble. The water supply got cut off. That's what's the matter with the churches today. Going around doing a lot of things you don't consult the Lord about. Your supply is getting cut off. அங்கு சென்றபோது அவர்கள் தொல்லைக்குள்ளானதை கண்டறிந்தனர். தண்ணீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இன்றைக்கு சபைகளோடுள்ள காரியமும் அதுதான். நீங்கள் கர்த்தரிடம் கலந்தாலோசிக்காத பல காரியங்களை செய்து சுற்றித் திரிவதால் உங்களுடைய நிரப்பீடு துண்டிக்கப்படுகிறது. You wonder why you're not getting the blessings you used to get, the power of God working among you. Maybe the supply line's been cut. You know, when you get out water, நீங்கள் வழக்கமாக பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும், தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியில் கிரியை செய்யவில்லை என்றும் நீங்கள் யோசிக்கிறீர்கள். விநியோக பாதை ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெளியே செல்லும் போது தண்ணீர். I get into the desert sometime out there in Arizona, and I notice that every little old bush on that desert is harmful. It'll stick you. Every time you get against it, it'll stick you. நான் சில சமயங்களில் அரிசோனாவில் உள்ள பாலைவனத்திற்குள் செல்வேன். அந்த பாலைவனத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய புதரும் தீங்கு விளைவிப்பதாக இருப்பதை நான் கவனிக்கிறேன். அது உங்களை குத்திவிடும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை தள்ளும் போது அது உங்களை குத்திவிடும். Because it doesn't have enough water to take care of it, stickers come out for defense. அதற்கு போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் தற்பாதுகாப்பிற்காக முட்கள் நீண்டுள்ளன. You come back up here or up in Oregon or somewhere where it rains all the time, and every one of them same kind of bushes has got a sticker on them. See, the water keeps them soft. எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் மழை பெய்யும் ஓரிகானிலோ அல்லது நீங்கள் இங்கே திரும்பி வந்தால் அவைகள் ஒவ்வொன்றும் ஒரே விதமான புதர்களின் முட்களை பெற்றிருக்கவில்லை. பாருங்கள், தண்ணீர் அவைகளை மிருதுவாக வைத்திருக்கிறது. That's what's the matter with the church. When you get all dried up and shackled up and everything, you get so cold and formal and indifferent, you don't get any spiritual blessings. சபையோடு உள்ள காரியமும் அதுதான். நீங்கள் யாவும் காய்ந்து போய் தடை செய்யப்பட்டு மற்றமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் மிகவும் குளிராகவும் சடங்காச்சாரமாகவும் அலட்சியமாகவும் இருந்து நீங்கள் எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வதில்லை. Then your heart gets all filled up and full of indignation and wrath and everybody, I'll get in with him, I'll get in with her, I'll quit the church. Just a bunch of stickers living in the desert. Right. அப்பொழுது உங்களுடைய இருதயம் முழுவதும் சிரத்தினாலும் கோபத்தினாலும் நிறைந்து ஒவ்வொருவரும், ஓ, நான் அவனை பழிவாங்குவேன், நான் அவளை பழிவாங்குவேன், நான் சபையை விட்டு வெளியேறுகிறேன் என்கிறீர்கள். வெறும் ஒரு பாலைவனத்தில் வாழும் ஒரு கூட்ட குச்சிகள். அது உண்மை. What you need, some good old-fashioned Holy Spirit water rain down upon you. Soften up that old corridor. Amen. உங்களுக்கு தேவை என்னவெனில் உங்கள் மேல் பொழியப்பட்ட நல்ல பழங்காலத்து நாகரிகமான பரிசுத்த ஆவியான தண்ணீர் அந்த பழைய கடின இருதயத்தை மென்மைப்படுத்துவதேயாகும். ஆமென். I'm not trying to clown. I'm trying to get this to you. Brother, you're going to find out if you take the mark of the beast where you're going to be standing. நான் கோமாளியாக முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் அதை உங்களுக்கு எடுத்துரைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, நீங்கள் மிருகத்தின் முத்திரையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எங்கே நிற்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டறிய போகிறீர்கள். And you're absolutely helpless and hopeless when you do it. There's no remission for it. You can never get out of it. Right? You can do it by the wink of your eye nearly. See? So be careful. நீங்கள் அதை செய்யும் போது நீங்கள் முற்றிலும் உதவியற்றவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருப்பீர்கள். அதற்கு பாவ மன்னிப்பு கிடையாது. நீங்கள் அதிலிருந்து ஒருபோதும் வெளியேற முடியாது. அது உண்மை. ஏறக்குறைய உங்களுடைய கண்ணை சிமிட்டினால் நீங்கள் அதை செய்ய முடியும். பாருங்கள், எனவே ஜாக்கிரதையாயிருங்கள். Here it is. Well, give unto him. Notice the desert. எப்பொழுது இதோ அவனுக்கு கொடுப்பேன். கவனியுங்கள், பாலைவனம். I said the waters, how that the waters kept them soft. That's what we do today. Get in the Spirit. John said, I was in the Spirit. நான் அந்த தண்ணீர்களை எப்படி அந்த தண்ணீர்கள் அவைகளை மிருதுவாக வைத்திருக்கின்றன என்று கூறினேன். ஆவிக்குள்ளாக நாம் இன்றைக்கு அதைத்தான் செய்கிறோம். யோவான்,
நான் ஆவிக்குள்ளானேன் என்றான். When Elijah out on the desert, they come down to Jehoshaphat and said, let's go down and consult the prophet. They went out in front of the prophet. எலியா அங்கே வனாந்தரத்தில் இருந்தபோது அவர்கள் வந்தனர். யோசபாத், நாம் போய் தீர்க்கதரிசியினிடத்தில் ஆலோசனை கேட்போம் என்றான். அவர்கள் தீர்க்கதரிசிக்கு முன்னால் சென்றனர். Well, now he got up his righteous indignation. He looked over to that fella and he said, why don't you go to your mother's God? Why don't you go back to your own old cold formal church? Why'd you come to me for and got in trouble? பாருங்கள், இப்பொழுது அவன் தன்னுடைய நியாயமான கோபத்தை எழுப்பினான். அவன் அந்த நபரை நோக்கி பார்த்து, அவன், நீ ஏன் உன்னுடைய தாயின் தெய்வத்தண்டை செல்லக்கூடாது? நீ ஏன் உன்னுடைய சொந்த பழைய குளிர்ந்து போன சம்பிரதாயமான சபைக்கு திரும்பி செல்லக்கூடாது? நீ தொல்லைக்குள்ளாகும் போது நீ ஏன் என்னிடத்தில் வந்தாய் என்று கேட்டான். That was a very good thing to say. But that's just so much words that meant that. Why'd you come down to me? Why don't you go to your mother's God? You all had those big fine churches and all those fine fed priests and so forth back there. அது கூறுவதற்கு ஒரு நல்ல காரியமாய் இருக்கவில்லை. ஆனால் அதை பொருட்படுத்தி கூறுவதற்கு அது போதுமான வார்த்தையாகும். நீ ஏன் என்னிடம் வந்தாய்? உன் தாயின் தெய்வத்தண்டை ஏன் போகக்கூடாது? நீங்கள் எல்லோருமே அந்த பெரிய அருமையான சபைகளையும் அருமையாக போஷிக்கப்பட்ட ஆசாரியர்களையும் மற்றும் பல அங்கே முன்பிருந்ததையும் உடையவர்களாய் இருக்கிறீர்கள். திரும்பி சென்று அதை குறித்து அவர்களிடம் கேளும். நீ ஏன் இங்கு வந்து என்னிடத்தில் வருகிறாய் என்றான். என்னே, அவன் ஒரு விதமாக முழுவதுமாக நிரப்பிவிட்டான். நிச்சயமாகவே அவர் அவ்வாறு செய்யவில்லையா? அவன், அந்த தேவபக்தியுள்ள மனிதனாகிய யோசபாத்தின் பிரசனத்தை நான் மதிக்காதிருந்திருந்தால் நான் உன்னை நோக்கி பார்க்க கூட மாட்டேன் என்றான். ஓ என்னே, அந்த தீர்க்கதரிசி என்ன ஒரு நிலைமைக்குள்ளானான்? எப்பொழுது அவன் அந்த விதமான நிலைமையில் இருக்கிறான். Some people don't believe in music in the church. But he said, bring me a minstrel. அதற்கு அவன், சரி, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சில ஜனங்கள் சபையில் இசையில் நம்பிக்கை கொள்வதில்லை. ஆனால் அவனோ, எனக்கு ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். And when the minstrel began to play some good old hymn, near my God to thee, whatever you want to call it, I don't know. When the minstrel began to pray, the Spirit of God got on the prophet. And when the Spirit got on him, he got in a vision. He began to see things. அந்த வாத்தியக்காரன் சில நல்ல பழைய பாடலை இசைக்க துவங்கின போது, என் தேவனே உம்மண்டை, நீங்கள் அதை என்னவென்று அழைக்க விரும்பினாலும் எனக்கு தெரியாது. ஊழியக்காரன் ஜெபிக்க துவங்கின போது தேவனுடைய ஆவி தீர்க்கதரிசியின் மேல் இறங்கியது. ஆவியானவர் அவன் மேல் வந்தபோது அவன் ஒரு தரிசனத்தில் பிரவேசித்தான். அவன் காரியங்களை காண துவங்கினான். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ஜனங்கள் எப்படி ஆமென் என்று கூற முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறலாம். ஒருமுறை ஆவிக்குள்ளாகுங்கள், அது உண்மை. அவர்கள் எப்படி தையுளக்கட்டு பந்து விளையாட்டில் நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் முதுகில் அடித்துக் கொள்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தொப்பிகளை கீழே இழுத்துக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டும் வளைத்துக் கொண்டும் இருப்பார்கள். அது எனக்கு பைத்தியம் பிடித்தது போன்று தென்படுகிறது. பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல தையுளக்கட்டு பந்து விளையாட்டு வீரர் அல்ல என்று கூறலாம். நான் ஏறக்குறைய ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் உங்களை குறித்து என்ன? சரி, அது உண்மை. நீங்கள் ஆவிக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். வழக்கமாக நீங்கள் நடனங்களுக்கு செல்லும் போதும் அந்த விதமாகத்தான் இருக்கும். நீங்கள் இப்பொழுது போக மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக முடியாது. ஆனால் நீங்கள் முன்பு சென்று கொண்டிருந்த போது அவர்கள் ஆரவாரம் போன்ற இசையை இசைத்து மேளங்களை அடித்து முரசுகளை கொட்டி அதை குறித்து அங்கே இருந்த ஒவ்வொரு விதமான காரியங்களையும் செய்து
ஸ்திரீகள் அரை நிர்வாணமாக மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்து அங்கு ஓடி நடனத்தின் ஆவிக்குள்ளாகி தரையில் நடனமாடி போன்ற காரியங்கள். Well, that's right. You get in the spirit of it. It's the spirit of the devil. Glad you said amen because it's the truth. I'll prove it by the Bible. Right? All right. பாருங்கள், அது உண்மை. நீங்கள் அதனுடைய ஆவிக்குள் பிரவேசிக்கிறீர்கள். அது பிசாசின் ஆவி. நீங்கள் ஆமென் என்று கூறினதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அது உண்மை. நான் அதை வேதாகமத்தின் மூலம் நிரூபிப்பேன். அது உண்மை. சரி. Say, well, I don't believe it, brother. Well, it ain't what you say or what I think. சகோதரனே, நான் அதை நம்பவில்லை என்று கூறலாம். சரி, நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் அல்லது நான் என்ன நினைக்கிறேன் என்பதெல்லாம் அதுவல்ல. It's what God's word says. That's what settles it. That's the final word. Yes, sir. He said if you love the world, the things of the world, love of God's not even in you. That's right. And you remember that little old woman taught her daughter to tap dance and things like that? அதைத்தான் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதுதான் இதற்கு தீர்வாகிறது. அதுவே முடிவான வார்த்தையாய் உள்ளது. ஆமையா, அவர் நீங்கள் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்றார். அது உண்மை. வயோதிக பெண்மணி தன்னுடைய மகளுக்கு தாள நடனமாட கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது போன்ற காரியங்கள். Went out there and danced before the king and required the head of John the Baptist. 70 of her children died as prostitutes on Galilee. You see what it does like that? அங்கே போய் ராஜாவுக்கு முன்பாக நடனமாடி யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டாள். அவளுடைய 70 பிள்ளைகள் விபச்சாரிகளாயும் தூக்கு மேடையிலேயும் மரித்தனர். அந்த விதமாக அது என்ன செய்கிறது என்பதை உங்களால் காண முடியும். Moses' mother stayed home and kept him and taught him the word of the Lord. You see what happened to him. And through him come out Abraham and so forth and on down. மோசேயின் தாய் வீட்டில் தங்கியிருந்து அவனை பராமரித்தாள். கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு போதித்தாள். அவனுக்கும் அவனுடையவர்களுக்கும் என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் பாருங்கள். அவன் மூலமாய் வெளியே வந்து ஆபிரகாம் இன்னும் மற்றவர்களும் கீழே. All right, just depends on what you want to do. You're in your free moral age. You act on whatever you desire to act upon. Right? God has put before man like the Garden of Eden, the tree of life and the tree of death. You make your choice. See? சரி, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் ஒரு சுயாதீனமான ஒழுக்க முகவர். நீங்கள் செயல்பட விரும்புகிற எந்த காரியத்தின் பேரிலும் நீங்கள் செயல்படுகிறீர்கள். சரி, தேவன் ஏதேன் தோட்டம், ஜீவ விருட்சம் அல்லது மரண விருட்சம் போன்றவற்றை மனிதனுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? Whatever your soul is charmed for, that's what you'll eat. Notice now, and they were. உங்களுடைய ஆத்துமா எதற்காக வசீகரிக்கப்படுகிறதோ அதைத்தான் நீங்கள் புசிப்பீர்கள். எப்பொழுது கவனியுங்கள். I want to read this again. Now he was in the Spirit. The Spirit come up on him. He began to see things. Now watch. நான் இப்பொழுது இதை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். அவன் ஆவியில் இருந்தான். ஆவியானவர் அவன் மேல் வந்தார். அவன் காரியங்களை காணத் துவங்கினான். இப்பொழுது கவனியுங்கள். I was in the Spirit on the Lord's day and heard. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், கேட்டேன். I got in the Spirit on the Lord's day and I heard behind me a great voice of a trumpet. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்.